உறவுகளே, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை மேடை கிடைச்சுதுன்னா, ஏதாவது வாயில வந்தத உளறுகிறத அப்படியே வாழ்வியலா வச்சிருக்காங்க. அப்படி இந்த நபர் எப்பவும் போல எப்போ ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு அடுத்தாக்குல இந்த சகோதரி. இந்த சகோதரி தான் வாயில வந்தது பூரா டீ குடிச்சேன், அத குடிச்சேன், இத குடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத செகண்டுக்கு செகண்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சினிமா பார்க்கலாமா? வாலிப கூட்டத்துல லவ் பண்ணலாமா? அது என்ன சினிமா பார்க்கலாமா அப்படிங்கிற டிஸ்கஷிங்ல ஆரம்பத்துல இருந்து எல்லாத்துக்குமாக இருக்கும். இவங்க கேட்டாங்க இல்லையா, மேடையில இருந்து பேசுறாங்க. பட் அவங்களுடைய பாடல் வானாதி வானங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல சினிமா மெட்ட அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. வாய மூடி சும்மா இருடா அப்படிங்கிற பாடலு. இந்த ரெண்டையும் நீங்க 2 காட்சிகளையும் பாருங்க. ஒரே சேமா இருக்கும். வேண்டுமே அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே கடிகாரம் தலைகீழையோடும் அருகே நீர் வேண்டுமே நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டும் ஏனென்று கேட்காத போடி சும்மா இருடா. பாத்தீங்களா? இவங்க வந்து மேடையில வந்து சொல்லிக்குவாங்க. அதாவது எப்படின்னா, சினிமா பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா அப்படின்னு. பிறருக்கு இடலாகாமல் இருந்தா எது வேணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? பார்க்கறதுனால கண் திருப்தி அடைய போகிறது இல்லை. நீங்க சினிமா பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க, இது அடிக்ஷனா இருக்கக்கூடாது. எதுக்குமே நீங்கள் அடிமை ஆக இருக்கக்கூடாது. தேவனுக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாம் அடிமையாக இருக்க வேண்டும். அதனால சினிமா பாருங்க அப்படின்னு சொல்லலை. தேவையற்றது எதுனாலும் பார்க்க நேரம். நாம அதாவது எப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிறோம். ரோட்ல போனோம் அப்படின்னா இந்து பாட்டு கேட்கும், சினிமா பாட்டு கல்யாண வீடுகளில் கேட்கும். இப்படி பல காரியங்கள் இருக்கு. எது போனாலும் இடரல் தான். எங்க போனாலும் பிடிஸ்ஃபுல்லு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதனால நான் அதை அந்த ரீதியில சொல்றேன். சரி, மேல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். பண்ணலாமா? அது என்னன்னே தெரியல. எந்த வாலிப கூட்டத்துல லவ் பண்ணணும்னு ஒரு எங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன். அதாவது லவ் பண்ணலாமா, சினிமா பார்க்கலாமா, இது வந்து வாலிபர் கூட்டத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னதாக கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா, கிறிஸ்தவர்கள் நகை அணியலாமா, கிறிஸ்தவர்கள் வந்து சீரியல் பார்க்கலாமா, சீரியஸாக ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸிங்கில் இருந்தது. ஆனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பொய்யை கட்டவிழ்த்து பயங்கரமான காரியங்களை சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத கேளுங்க. 2 பேரையும் லவ் பண்ணலாமா தான் கேட்குறான். இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் இளம் தலைமுறையினர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பிள்ளைய லவ் பண்ணுறானா, 2 பிள்ளையும் கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான சிரிப்பை சிரிச்சிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்குங்க? யாராவது அப்படி செய்வாங்களா? கிறிஸ்துவர்களாக இருந்து கொண்டு யாராச்சும் இப்படி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவாங்க, இப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட காரியம்? இது மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள். இது போன்ற இந்த சகோதரிக்கு சொல்கிறேன். அதாவது கிறிஸ்துவின் உபதேசம் போக வேண்டும், பாவத்தை குறித்த கண்டிப்பு இருக்க வேண்டும். அநேக வேலைகளில் வந்துக்கிட்டு இவங்க பேசுறது பூராமே அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 2 பொண்ணு லவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொண்ணு அவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. யாரும் அப்படி சம்மதிக்க மாட்டாங்க. ஒருவருக்கு ஒருத்தியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, 2ஐயும் இது பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. இது மோசமான ஒரு என்ன சொல்கிறது, பேலியாள்தனம். அந்த அளவுக்கு அந்த லட்சணத்துக்குள்ள குடும்பத்தில் வளர்க்குறாங்க அப்படின்னு கேள்வி எழும்புமா எழும்பாதான்? ஒன்று கேட்குறேன். ஒரு 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 கிறிஸ்தவனாக இருக்கிறான் அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பாடா நீ பொய் சொல்லாடா, ஏசப்பா கண்ணை கொத்திடுவாரா, அப்படிலாம் செய்யக்கூடாடா, இப்படிலாம் செய்யக்கூடாடா அப்படின்னு சொல்லி வளர்ப்போமா? அப்போ ஒரு கிறிஸ்தவ வீட்டில் எப்படி இருக்கணும்? தீமோத்தேயு இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. குடும்பத்தை நல்லொழுக்கமாய் வளர்க்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்போ கிறிஸ்துவ குடும்பம் இப்படி ஒரு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் இது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பொய்கள் அப்படின்னு சொல்லாமா? இவங்க சொல்கிற மாதிரி பாசிபிலிட்டியாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் பாசிபிள் இல்லை. இது இவங்க வேணால் அப்படி பண்ணியிருக்கலாம், சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இவங்க இந்த கேரக்டர் வேவ்ஸில் அவங்களுடைய நண்பர்களுக்குள்ள அவங்க படிக்கையில் அப்படி கூட இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட காரிய சூழ்நிலைகளுக்குள்ளே வரமாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. பிறரை பார்க்கிற வண்ணம் சகோதரிகள் அப்படிங்கிற ரீதியில் தான் போகும். புரியுதுங்களா? அப்படி யாரும் பலவீனமாக இல்லை. சரி, அடுத்தது மேலே என்ன சொல்கிறாப்புலன்னு கேட்போம். வழியாக தகவல் சொல்லிட்டு இருக்காங்க அங்க இருக்க யாரோ ஒரு பொண்ணுக்கு. இப்ப அப்படிதான் முதல்ல என்ன சொன்னீங்க?
இதுதானே? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இன்னொரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரையும் லவ் பண்ணலாமா தான் கேக்குறான். இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது அவன் கேள்வி கேட்கல, என் வழியா, அதாவது அவன் கேள்வி கேட்கல, என் வழியாக தகவல் சொல்லிட்டு இருக்கான் அங்க இருக்க யாரோ ஒரு பொண்ணுக்கு. எவ்வளவு பெரிய மோசமான செயல்! உங்களுடைய வழியாக இவன் கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாமா? அப்படிதான் சொல்லணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒருத்தர் அப்படி செய்வானா, அப்போ பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரி கிடையாது, சபையாருடைய அதாவது பாஸ்டர் சரி கிடையாது அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். அதானங்க அர்த்தம். ஆக மோசங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். இப்ப அப்படிதான் இருக்காங்க, லவ் பண்ணலாமா? இப்போ வந்து அப்படித்தான் இருக்காங்க. எவ்வளவு பெரிய பொய் பார்த்தீங்களா? கிறிஸ்துவ குடும்பம் இருக்குனுங்களே, கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ள வளரக்கூடிய பிள்ளைகள் 2 இதை கேட்பானா, 2 பேர்த்த லவ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் எந்த லட்சணத்தில் சபை போகுது, கிறிஸ்துவம் எந்த லட்சணத்தில் போகுது அப்படின்னு கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாதா? எவ்வளவு ஒரு மோசமான ஒஸ்டான ஒரு உபதேசமாக இவங்க மிகைப்படுத்தப்பட்ட பொய்கள் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் எதுக்கு பல்ல கட்டுறீங்க? அப்போ இதை அக்செப்ட் பண்ணுறீங்க, அவங்க பேசுகிறத அக்செப்ட் பண்ணிட்டு பல்ல கட்டுறீங்க. அப்போ நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய அவங்க கூட்டிருப்பாங்களா, அந்த சகோதரியை கூட்டிருப்பாங்க இல்லையா, இந்த பாஸ்டர் எந்த லட்சணத்தில் இருந்திருப்பான். இப்போ அந்த கடைசி நாட்களில் பல ஊழியர்கள் பல மோசமான பேலியாளித்தனமாகத்தான் பயணிக்கிறாங்க. ஒருத்தன் பணத்தாசை வெறியனாக இருக்கிறான், காம கொடூரனாக இருக்கிறான், சிறு பிள்ளைகளை கெடுக்கிறவனாக இருக்கிறான். இப்படி பலவிதமான கிரியைகளை நடப்பிச்சுக்கிட்டு வர்றாங்க, வைக்கிறாங்க. துர்போதனையுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக பயணிக்கிறாங்க. பலவிதமான காரியங்கள் வருது. இப்போ சபை விசுவாசிகள் இப்படி இருக்காங்க. இதெல்லாம் சிரிக்கக்கூடிய காரியம் இல்லைம்மா தங்கச்சி, சிரிக்கக்கூடிய காரியம் இல்லை. பலர் சிரிக்கிற மாதிரி இருக்கு, புரியுதுங்களா? கேவலமாக இருக்கு, உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. இந்த சிரிப்பை கூட இந்த இதை கூட வீடியோவை இந்த ஜாய் டிவியில் போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் மோசமான செயலுங்க. ஜாய் டிவி எவ்வளோ பெரிய டிவி, நீங்கள் எவ்வளோ பெரிய நெட்வொர்க், நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து சும்மா தேவையில்லாத பேசுகிற ஒரு என்ன சொல்றது சீர்கோடும் கிளவி என்னுடைய பேச்சு, கட்டுக்கதையினுடைய பேச்சுன்னு தான் சொல்ல முடியுது. சரி, மேலே என்ன சொல்றாங்கிறத முடிச்சிருவோம். ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நின்று ஸ்மோக் பண்ணிருக்காங்க, ஒரு பொண்ணும் ஸ்மோக் பண்றாங்க. இது எதுக்கு தேவை? சபைக்கு தேவையா? இங்க அதாவது உள்ள சபைக்குள்ள பக்தி விருத்தி ஏற்பட வேண்டுமே தவிர வெளியில உள்ள இது கதையை பூராத்தையும் கட்டுக்கதைகளையும் வீணான பெருமை கொள்ளுகிற கதைகளையும் இதை வச்சுக்கிட்டு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். போய் சொல்லுங்க. ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, கிறிஸ்துவ பத்தி சொல்ல வேண்டியதானே. இங்க வந்து சொல்லி அவங்களுக்கு கேட்குமா? நெகட்டிவிட்டியா ஸ்ப்ரெட் பண்றீங்க அப்படிங்கிறது பொருள். இதை ஒரு சின்ன இன்னொரு கிளிப்பிங்கை பார்த்து ஸ்மோக்கிங் இஸ் ராங்னு சொல்ல வேண்டியது. நான் யோசிச்சு பார்த்தேன். இப்போ மட்டும் பையனும் ஒரு பொண்ணும் ஸ்மோக் பண்ணுறாங்க. இது எதுக்கு தேவை? சபைக்கு தேவையா? இங்கே அதாவது உள்ள சபைக்குள்ள பக்தி விருத்தி ஏற்பட வேண்டுமே தவிர வெளியில் உள்ள இது கதையை பூராத்தையும் கட்டுக்கதைகளையும் வீணான பெருமை கொள்ளுகிற கதைகளையும் இதை வச்சுக்கிட்டு நான் சொல்லலாம்னு நினச்சேன். போய் சொல்லுங்க. ஆமா, என்னன்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, கிறிஸ்துவ பற்றி சொல்ல வேண்டியதானே. இங்கே வந்து சொல்லி அவங்களுக்கு கேட்குமா? நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பொருள். இதை ஒரு சின்ன இன்னொரு கிளிப்பிங்கை பார்த்துட்டு முடிச்சிடலாம். நான் அப்படியே யோசிச்சுட்டே வரேன். இப்போ மட்டும் நம்ம அப்படி போய் சொன்னால் அது ஒரு கிறிஸ்தவ பிள்ளையான்னு தான் கேட்கும். பைபிளில் எங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. கிறிஸ்தவர்களாக இருந்தால் வந்து சிகரெட் குடிக்கிறது எங்கே இருக்குது, பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவங்களாக இருந்துட்டாங்க, அவங்க ஒரிஜினல் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்படி பின்னாட்கள் பாஸ்ட் லைஃப்பில் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் அப்படியாக இருந்திருக்கும், உடலை கெடுக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கும், வச்சுருக்கோம். சிகரெட் குடிக்கலாமா அப்படின்னா சிகரெட்டு புகை அது இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பிப்ளிக்கலாக பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயம் பரிசுத்தமும் ரொம்ப ஏதோ ஆச்சாரமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் கெடுப்பார், புரியுதுங்களா? நீங்கள் தண்ணியை போட்டாலும் சரி, சிகரெட்டை அடித்தாலும் சரி, எதை அடித்தாலும் சரி, அது தேவனுடைய ஆலயமாகிய இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தான் தேவனும் கெடுத்து போடுவார். ஆனால் ஒருத்தர் அடிக்டாக இருக்கிறாரு, அதனால் அவரால் முடியல, ஸோ பாசிபிலிட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பொறுத்து இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படியே பொறுத்து அடின்னு அடித்து உருக்கி பல காரியங்களை வச்சு அப்படியே மனம் திரும்ப செய்திருவார், புரியுதுங்களா? கேட்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்தால் உடனே கேட்டுருவாங்க, ஐயோ அப்படியா,
சரி ரைட்டு நான் 1 by 1 குறைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, வைப்பாங்க. வசனத்தை கேட்க மாட்டாங்க. சரியா? அதனால் சரி ரைட்டு, இந்த மாதிரியான கட்டுக்கதைகளுடைய சீர்கேடும் கிளவியினுடைய கட்டுக்கதைகளை நாம் கேட்க வேண்டியதில்லை. இது தேவையில்லாத ஒரு உபதேசமாக இருக்குது. சொன்னதை விட்டு சொறையப்படுங்கிற வேலையை தான் இந்த சிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த சிஸ்டருக்கு எச்சரிக்கையாக பயணிங்க. ஆமாம், உங்களுக்கு பொழுது போகலை, உங்களுக்கு இது பண்ணலன்னா உங்கள் வீட்டுக்காரோட பேசுங்க, உங்கள் குடும்பத்தாரோடு கூட பேசுங்க. சபைகளில் வந்தால் தேவனுடைய வார்த்தை மட்டுமே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதிக பிரசங்கித்தனம் அல்ல.